1953ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் தயாளு அம்மாள் தம்பதிக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் நினைவாக ஸ்டாலின் என பெயர் சூட்டினார் அவரது தந்தை கலைஞர் மு. கருணாநிதி. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள கிறிஸ்டியன் கல்லூரியில் மேல்நிலை பள்ளி படிப்பையும், சென்னை மாநில கல்லூரியில் வரலாற்று துறையில் பட்டப்படிப்பையும் முடித்தார். 2009இல் அண்ணா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கியது. 14 வயதிலேயே கோபாலபுரம் பகுதியில் இளைஞர் அமைப்பை திரட்டி அரசியல் பணிகளை தொடங்கினார். 1980இல் திமுக இளைஞர் அணி தொடங்கப்பட்ட போது அதன் முதல் அமைப்பாளராக பொறுப்பேற்றார். 1975ஆம் ஆண்டு அவசர நிலை பிரகடனத்தின் போது மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறையில் இருந்தார். இது அவரது அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுகிறது. 1996 முதல் 2002 வரை சென்னையின் மேயராக பணியாற்றினார். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னையின் முதல் மேயர் இவரே. 2006இல் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும், 2009இல் தமிழகத்தில் முதல் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். கலைஞர் கருணாநிதியின் மறைவிற்கு பிறகு 2018இல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மே 7, 2021 அன்று தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பிரியோ நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.